Hey guys, Shamki. Welcome back to another video. CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவல்லே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவாகவும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பாகவும் விஷயங்கள் போயிட்டே இருக்குது. முக்கியமான விதத்தில் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் தன்னோட ஒப்பீனியன் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிஏஏனா என்ன, ஸோ இந்த சிஏஏவுக்கு ஏன் எதிர்ப்பு, இந்த சிஏஏவுக்கு ஏன் ஆதரவு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எடுக்கலாம். சிம்பிளாக அந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அதாவது குடியுரிமை திட்டம். ஸோ அதோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த சிஏஏ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்டேட்டட் வெர்ஷன் சொல்கிறத விட அந்த ஆக்டுக்கு கீழே வர ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ 11 டிசம்பர் 2019 பார்லிமெண்ட்டில் அப்போ ஆட்சியில் இருந்த பிஜேபியோட பிஎம்ஆர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆக்டை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது அதுக்கான தீர்மானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ சிஏஏ அப்படின்ற ஒரு ஆக்ட் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் நாடு முழுக்க வந்துச்சு. ஸோ பேசிக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நாடுகளில் மைனாரிட்டி ரிலீஜன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. பேசிக்காக அங்கே இருக்க மெஜாரிட்டி ரிலீஜன் எல்லாமே முஸ்லீம்ஸ். ஸோ அதில் இருக்க மைனாரிட்டி ரிலீஜனில் இருக்க பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் தான் இது, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அவங்க இந்தியாவுக்கு ஒரு 12 மாதம் ஒரு வருஷம் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு வருஷம் இந்தியாவிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா தீர்மானம் போட்டு இப்போ எலெக்ஷன்ஸ் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் 11 அந்த திட்டம் அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் நிறைய எதிர்ப்புகள், நிறைய ஆதரவுகள்லாம் வந்துச்சு. ரெண்டு விஷயம் இருக்குங்க, ரெண்டு சைடு நான் பேசுகிற மாதிரி இருக்கும். நான் என்னன்னு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், பிரிவினைவாதம். அதாவது ரிலீஜியனை பொறுத்து இவங்க பிரித்து பார்க்குறாங்க. அதுலேயும் சில ரிலீஜனில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தராங்க அப்படின்ற மாதிரி முஸ்லிம்ஸ் இல்லாமல் மீதி ரிலீஜனில் இருக்கவங்க, அப்புறம் இலங்கை தமிழர்கள் அவங்களுக்குலாம் இங்கே சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பிரிஞ்சதுக்கு காரணம் ரீஜனில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிங்க இந்தியாவில் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்ஸ்லேயும் ஹிந்துஸ்லாம் இருப்பாங்க. ஸோ 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருந்த ஹிந்துஸோட பர்சன்டேஜ் 20%, இப்போ அங்கே இருக்க ஹிந்துஸோட பர்சன்டேஜ் 1.5. இதுக்கான காரணம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அங்கே கன்வர்ஷன்ஸ், அதாவது கட்டாயமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க ரிலீஜனுக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே இருக்க ஹிந்துக்களுக்கு நிறைய பேர் கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சிம்பிளாக நான் சும்மா கதையெல்லாம் கட்டியுள்ள நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது. இதே இங்கேயும் இந்தியாவில் நடக்குது முஸ்லீம்ஸ்லாம் எல்லாம். ஸோ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் காரணமாக அங்கே இருக்க ஹிந்துஸோட பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே இருக்கவங்கள ஹிந்துஸ் மட்டும் இல்லை நிறைய, ஸோ அதில் மைனாரிட்டியாக இருக்க பீப்புள், அங்கே நிறைய கஷ்டப்படுற பீப்புள், அதாவது கஷ்டப்படுறாங்கன்னா அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷனோட வச்சிருக்க பீப்புள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க இந்த ஆக்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1971 பங்களாதேஷில் இருந்த ஹிந்துஸோட பர்சன்டேஜ் 20%, இப்போ இருக்க பர்சன்டேஜ் 8.9. ஸோ இந்த டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷனில் அங்கே இருக்க பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதனால் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கான இங்கே கூட்டிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடும் அண்ட் கேரளா இந்த 2 ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அசாம் நிறைய இடத்துல போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அசாம் நிறைய இடத்துல போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்த விஷயம், எதுக்காக முஸ்லீம்ஸ் இருக்காங்களே அவங்களும் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கும் சிட்டிசன்ஷிப் ஒத்து போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரூலை போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் தான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி, அதாவது அங்கே இருக்க பீப்புளெலாம் நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. மெஜாரிட்டியில் இருக்கவங்க மைனாரிட்டியை நிறைய டிஸ்கிரிமினேஷனில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதற்காக தான் இங்கே மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இருந்தாலும் இப்போ இவங்களோட கேள்விகள் என்னென்னா என்ஆர்சி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸோ அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சரியான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ப்ரூஃபாக இருந்தால் அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே. ஸோ இந்த கணக்கெடுக்க எடுத்து 1970 தான் கடைசியாக எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தெரில. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்தால், அதாவது அந்த கணக்கெடுக்கில் வராதவங்க எல்லாருமே, கரெக்டான ப்ரூஃப் இல்லாதவங்க எல்லாருமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக அறிவிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, அதாவது முஸ்லீம்ஸ் நிறைய பேருக்கு அந்த ப்ரூஃப் இல்லைனா அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக அறிவிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரிவினைவாதம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பேரில் தான் இன்னொரு எதிர்ப்புகள் இங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே போயிட்டுருக்க இஷ்யூ 2 சைடுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ரிலீஜன் பயாஸ்டாக பார்க்காம நார்மலாக பார்த்தோம்னாலும் நம்ம 2 சைடுமே நம்மளுக்கு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்சி அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, ஸோ அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் மட்டும்தான் இப்போதைக்கு இதில் இருக்குது. ஸோ அதை கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதிர்த்தும் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துருக்கு. சரி, ஓகே, நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதாவது இந்த மாதிரி ஆக்ட்ஸ் ஒரு சாராருக்கு ஆதரவாகவும் ஒரு சாராருக்கு எதிர்ப்பாகவும் வர இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது யோசித்து நம்ம வேறு விதத்தில் ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ண, அதாவது இப்போ கண்டிப்பாக இங்கிட்ட ஆதரவு வரும்போது இங்கிட்ட எதிர்ப்பு வருதில்லை. ஸோ அதை தாண்டி நிறைய ஆதரவு இருக்கிற மாதிரி சில ஆக்ட்ஸ் எல்லாம் நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட்ஸை எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மூலமாக மக்களை பிரித்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸும் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்லுவேன். ஸோ என்னதான் இருந்தாலும் இதை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உண்மையாக பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதை ஒரு பப்ளிசிட்டியாக வச்சு நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பொலிட்டிஷியன் ஃபேமஸ் ஆகிடலான்றத தவிர நம்ம மேலே ஒரு நல்ல பேர் வரும், நல்ல அபிப்பிராயம் வரும், இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட்டாக, அதாவது இப்போ இந்தியா அப்படின்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ராவை வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் கரெக்ட் எனக்கு புரியுது இந்த மாதிரி மைனாரிட்டி பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றது. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் படுது. ஸோ ஒரு கன்ஃபார்மான ஒரு முடிவு எடுக்க முடியலனாலும் இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த முடிவை விட்டுறேன். ஸோ இந்த ஆக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் டிஸ்கிரிமினேஷனில் இருக்கா, இல்லை டிஸ்கிரிமினேஷன் தாண்டி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கா அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.